என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு? நீ படிச்சா என்ன நடக்கும்ன்றத சொல்ற. கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க. என்ன வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:45 7:40 நான் கிளம்பி ஆகணும். ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு பிளைட். சிறையில இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். உடனே என்ன தெரியும் பண்ணாரு அந்த எஸ்பி, அங்க இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னாரு. மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் இருக்கு. டிரைவர் உட்கார்றாருங்க டிரைவர் சீட்ல. எஸ்பி சார் போய் முன்னால உட்கார்றாரு. எஸ்பி சார் முன்னால உட்கார்ந்து பின்னால யாரும் உட்கார முடியாதுங்க. ஆஸ் பர் புரோட்டோகால் ரொம்ப விஐபியா இருந்தா தான் உட்கார முடியும். உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால உட்கார்றேன் சார். பக்கத்துல 2 பேர் வந்து புல்லட்ல டிஎஸ்பி, புல்லட்ல எஸ்கார்ட்ஸ் வராங்க. 8:05 உள்ள போயாச்சு. அப்ப எஸ்பி சார்ல ஹேவ் எ நைஸ் ட்ரிப் மேம் அப்படினு சொல்லி போனார். அப்ப டிஎஸ்பி அவருடைய கேடர் என்னன்னு தெரியல, முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார் இந்த காட்சி இல்ல மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போறேன் மேடம். என்னது சார்? நீங்க யாரு மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிக்கிறாரு, உங்களுக்காக எங்க எஸ்பி சார் வந்து முன்னால சீட்ல உட்கார்ந்துட்டு வராரு, உங்களை கூட்டிட்டு வந்து மரியாதையா நாங்க வந்து ஒரு இடத்துல கொடுக்கிறோம். எங்க துறையில ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்காக நின்னு இவ்வளவு பணியாற்றி இருக்காங்க. நீங்க யாருன்னு யோசிச்சு பார்த்த மேடம்? நீங்க யாருமே இல்ல மேடம், உங்களுக்காக இல்ல மேடம் இந்த மரியாதை, நீங்க படிச்ச படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை.